அன்பர்களே வணக்கம். சனிப்பெயர்ச்சி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி. வாக்கிய கணிதப்படி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் காலை 9 மணி அளவில். எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? இதை பார்ப்பதற்கு முன் சனியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் மற்ற வேறு எதை தெரிந்து கொண்டாலும் அதனால் பயன் இல்லை. எனவே அதை முதலில் பார்ப்போம். சனி மற்ற கிரகங்களைப் போல் இல்லை. 6 கால பூஜை, புனஸ்காரம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவருக்கென்று விழாக்கள், அலங்கரித்தல் போன்ற புற செயல்களில் மயங்காதவர் சனி. நீங்கள் என்ன செய்தாலும் இரக்கம் காட்டாத ஒரு குணம் உண்டு. அதிலெல்லாம் மயங்க மாட்டார். நல்வினை செய்தால் நற்பலன், கெடுபலன் செய்தால் கெட்ட பலன்கள் கொடுத்தே திருவார். யாருக்கும் ஈசனாக இருந்தாலும். இதுதான் சனி. சனி என்றால் தர்மம், தர்மம் என்றால் சனி. யார் ஒருவர் தர்மத்தை காக்க வேண்டும் என்று முயற்சித்தால் அவர்களை தர்மம் காக்கும் மற்றும் உயர்த்தும். இது மாற்ற முடியாத விதி. அந்த சனியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது ஒரு கற்பனை தான். 2 நண்பர்கள், இருவருக்கும் 7.5 சனி நடக்கிறது. இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கின்றார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும், இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று முடிவு கட்டி அது தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார்கள். ஒரு நாள் 12 மணி நெருங்கிவிட்டது. வேலை பொழுவால் இவர்களால் உடனே செல்ல முடியவில்லை. ஆனாலும் 2 பேரும் அடித்து புரண்டு வருகிறார்கள். 12 மணியாக இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நடை சாத்தி விடக்கூடாது. கோவிலில் அறக்க பறக்க ஓடுகின்றார்கள். மிக அருகே வந்து விட்டார்கள். அப்போது சாலை ஓரத்தில் ஒரு மூதாட்டி மயங்கி விழுகிறாள். இருவரும் பார்க்கிறார்கள். இதில் ஒருவன் நேரமாகிவிட்டது, வா போவோம் என்று இவர் கையை பிடிக்க அவனுக்கு பொறு என்கிறான். அவன் போய்விடுகிறான். முதலாம் அவன் போய்விட்டான். 2ஆம் அவனுக்கு செல்ல மனமில்லை. கோவிலுக்குள் இந்த மூதாட்டியை தூக்கி நீர் தெளித்து அவள் மயக்கம் தெளித்து தீர்த்து என்ன நிலை என்று பார்த்தால் பசியால் மயங்கி இருக்கிறாள். உடனே உணவு வாங்கி கொடுத்து இவளை உபசரித்து வழி அனுப்புவதற்குள் எல்லாம் முடிந்து விட்டது. கோவிலிலே அவனும் திரும்பி வந்து விட்டான். சரி, இன்றைக்கி நமக்கு கிடைச்சது கதி இவ்வளோதான், நாம் செய்த புண்ணியம் இவ்வளோதான் என்று 2ஆம் அவன் சற்றே மன வருத்தத்தோடு அவனோடு சேர்ந்து வருகிறான். முதலாம் அவன் சொல்கிறான், அருமையான தரிசனம், அப்பா காண கண்கோடி வேண்டும் என்றெல்லாம் மிகவும் புகழ்ந்து பேசுகிறான். இவன் கேட்டுக்கொண்டே வருகின்றான். நிற்க சனியின் அருள் இந்த இருவருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால், சனியின் அருள் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த இருவரில் யாருக்கு கிடைக்கும்? இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டாம், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இனி பார்ப்போம் 12 ராசிகளுக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வந்த அந்த சனிப்பெயர்ச்சி
உங்களுக்கு என்ன செய்யும்? 7.5 சனி ஆரம்பம் என்பார்கள். ஆம், ஆரம்பித்திருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது? ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுப கிரகங்களுக்கு பார்க்கின்ற விதம் வேறு, அசுப கிரகங்களுக்கு பார்க்கின்ற விதம் வேறு. இப்படி இருந்தால்தான் நீங்கள் உய்ய முடியும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சியில் சாதக பலன்களை பார்க்கலாம். சனி பெயர்ச்சியில், ராகு பெயர்ச்சியில், கேது பெயர்ச்சியில் பாதக பலன்கள் என்னென்ன நடக்க இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளை கவனித்து தான் ஆக வேண்டும். அந்த வகைதான் சிறந்த வகை. எனவே அந்த வகை பலன்களை சொல்லுகின்றேன். மேசராசி அன்பர்கள் 3 விஷயங்களில் கவனமாக இருந்தால் இந்த சனியின் பாதிப்பு கொஞ்சமும் இருக்காது. அது என்ன? சற்று பண விஷயத்தில் கவனம். அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. பண விஷயம் மட்டும்தானா? பேச்சிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவையில்லா பேச்சுகளை பேசக்கூடாது. எல்லோரிடமும் இனிமையாகத்தான் பேச வேண்டும். இதில் கவனம் வேண்டும். அடுத்து, கடன் வாங்காதீர்கள். அநியாயமாக, அனாவசியமாக யாரிடமும் சண்டை போடாதீர்கள். வழக்கு வைத்து கொள்ளாதீர்கள். இதனால் சிரமங்கள் அதிகமாக்குவார் சனி. எனவே இதிலும் கவனம் தேவை. மற்றொன்று, நமது மூத்தோருக்கு, குறிப்பாக தந்தைக்கு இல்லை தந்தை வழி சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய நல்லவைகளை செய்தே தீர வேண்டும். அதில் குறை வைக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டால் இந்த 7.5 சனி உங்களை பாதிக்காது.